வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு வீடியோ குயிக்கா பார்க்கலாம். பூரி குருமா பண்ண போறேன். பாருங்க, இது வந்து ஒரு குயிக் ரெசிபி. உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி, இதை வந்து குக்கர்ல சேர்த்திருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு பாதி காலிஃப்ளவர், இதை கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம், ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடும். லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம், ஒரு 1/4 கப் போல. மூடி வச்சு ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரத்துக்குள்ள குயிக்கா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புதினா, ஒரு தக்காளி. குருமா சேர்ந்து கொடுத்து வரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, உடச்சக்கல்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு கூட சேர்த்தலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட் ரிச்சாக கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சேர்த்தது வந்து எல்லாமே கௌரி ஷாப்போட பொடி ஐட்டம் தான். சமையல் மஞ்சள் தூள், கலர் எதுவும் சேர்த்தாத, வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாத கொளத்தூர் வரமிளகாத்தூள், அப்புறம் வறுத்த நாட்டு கொத்தமல்லி தூள். நாட்டு கொத்தமல்லி தூள் வந்து சமையலுக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு டேஸ்ட் தரும். அப்புறம் ஸ்ட்ராங்கான கரம் மசாலா. இது வேணும்னா ஷாப்பிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது சத்தம் வந்து அடங்குறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சாச்சு. அந்த டைமுக்குள்ள நான் பூரிக்கும் மாவு பிசைஞ்சிட்டேன். நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு, அதில் வந்து கொஞ்சமாக தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி தாளித்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சு விட்டுறலாம், இந்த குக் பண்ண தண்ணி. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த தண்ணியை. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே இதுலேயே அரைச்சிட்டதுனால நம்ம எதுவுமே வதக்க தேவையில்லை, எல்லாமே ஷார்ட்கட்டாக டக் டக்குன்னு முடிஞ்சிடும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் வதக்கி விடும்போது அந்த டேஸ்ட் குருமாவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் சேர்த்துக்கிறேன். நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கறனால எந்த ஹோல் கரம் மசாலாவும் இதில் தாளிக்கிறதுக்கு தேவையில்லை. நெய்யில் வந்து இந்த வெந்த காய்கறியை ஒரு பரட்டி விட்டுரும். கொஞ்சோண்டு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெஷ் காய்கறி வந்து நெய்யில் வதங்கும் போது நல்லா ஒரு ஸ்மெல் வருது. இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு பரட்டி விட்டுரும். இப்போ தண்ணி நிறைய தேவைப்படும். இந்த மிக்சியை கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் அளவுக்கு கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்குமே உப்பு ஆட் பண்ணல. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டிப்படும். நம்ம கொத்தமல்லி தூள், சின்ன வெங்காயம், பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த 3மே வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இப்போ தண்ணியாட்டு இருக்குது. இது கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஒரு 1 ஷாட் குருமா செம்மையாக ரெடி ஆகிடும். பூரி 1 ஷாட் குருமா, லெஃப்ட் ஓவர் ரைஸில் கர்ட் ரைஸ். நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடுறது இல்லை, தீபாவளிக்கு போட்டது தான், அதுக்கப்புறம் போடவே இல்லைன்னு கேட்குறாங்க. கௌரி ஷாப் ஒர்க்கே சரியாக போயிடுது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இது வந்து லோக்கல் டெஸ்பேட்ச், இந்தியா டெஸ்பேட்ச். இது வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்பேட்சுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அது இல்லாமல் பொடி எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால எப்படியும் மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி பொடி அரைக்கிறதுக்காக அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்குறது, அது வறுக்கிறது, அரைக்கிறது, பேக்கிங், இது எல்லாமே என்னோட சூப்பர்வைசிங் கீழே தான் நடக்கும். ஸோ அதுவே வேலை சரியாக இருக்குது. முதல்ல வந்து எனக்கு பார்ட் டைம் தான் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. நானே தான் காயெல்லாம் கட் பண்ணி சமையல் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிருவேன். பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour அப்படி வருவாங்க. இப்போ வந்து ஃபுல் டைமாக எனக்கு கூட இருக்க மாதிரி ஒரு மெய்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாமே வெஜிடபிள் கட் பண்ணி தரது, அது மாதிரி எல்லாமே பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக குக்கிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அவங்க ஃபுல் டைம் கூடவே இருக்கிறதுனால பொடி அரைக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு, பேக்கிங்க்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இனிமே வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது அட்லீஸ்ட் வந்து ரெசிபி வீடியோவாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறோம், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு கௌரி ஷாப் ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதிகமா இருக்கிறதுனால எல்லா ரெசிபியும் இந்த மாதிரி ஷார்ட் கட்டா நான் பண்ணிடுறேன். பட் வந்து டேஸ்ட் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு பண்ண இந்த ரெசிபியை ஷார்ட் கட்டா நீங்களும் செஞ்சு பாருங்க. காலையில நேரத்துல அவசரத்துல செய்யறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய்.